என்ன பங்கஜம், அதிசயமா இன்னைக்கு உன் பிள்ளைகள் பங்கு வந்து உட்கார்ந்துருக்கு. ஒரு நாள் இப்படி உட்கார்ந்ததே இல்லையே. ஆமா அத்தை, நீங்க இப்படி என்னதான் பேசுதியோன்னு பார்க்க தான் வந்து உட்கார்ந்துருக்கேன். வீட்டுல போய் இந்த புக் எடுத்து படிக்கலாம்ல. தீபாவளி ஹோம்வொர்க்லாம் கொடுத்துருப்பாவுல்ல, அங்க ஏன்டி உட்காருதியோ பெரியாள்கள் பேசுற இடத்துல? என்ன பெரியாள் சிறியாள்ன்ட்டு நல்ல மரத்துக்கு கீழே காத்து வாங்கட்டு பிள்ளைகள். நீங்க இருங்கட்டி. இளிச்சத்த பலகாரம்லாம் சுட்டாச்சா உங்க வீட்டுல? என்னத்த பலகாரத்தை சுட்டுக்கிட்டு கையில எண்ணெயும் மாவையும் பிசைஞ்சுக்கிட்டு 100 ரூபாய் கொடுத்து கடையில வாங்கிட வேண்டியதானே, வேற என்ன செய்ய? அது ஒன்றும் இல்லை பிள்ளைகளா, மேடத்துக்கு பலகாரம்லாம் சுட தெரியாது. எங்கள் அத்தை பாட்டி நேற்று சுட்டாவல்ல மல்லிப்பொடியில் முறுக்கு, அதே மாதிரி இவங்க சாணி பொடியில் முறுக்கு சுடுவாவோ. ஐயோ இடியட் பொம்பளை, என்ன கேவலப்படுத்துறதுக்குனே வந்திருக்கிறியாட்டி? அத்தை பாட்டி அளவு கூட கேவலமா? அந்த அளவு கூட கேவலம் கிடையாது. பாருங்க அத்தை பாட்டி, உங்க கூட போய் என்னைய சேர்த்து பேசுறேன்னா என்ன உங்க அளவுக்கு கேவலமாவா இருக்கேன்? ஏன் பேச்சு எடுக்கிறேன்னா பொழுது போவாதுமா இந்த பொம்பளை ஆளுகளுக்கு. கேட்டு ஏன் சொல்லு, அந்த முறுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் தின்னலாட்டி சொல்ல வேண்டியதானட்டி. நான் கேவலமா சுட்டதை மட்டும் பேசுது எல்லாம், நீ தின்னதை சொல்லு. நான் அதை ஒண்ணு திங்கல, அதை நான் மண்ணை போட்டு குழி தோண்டி புதைச்சிட்டேன். ஏ கடவுளே கடவுளே கடவுளே, என்ன போய் புழுவுதா? நீ ஓரமா உட்காந்து தின்னதையா 2 கண்ணாலையும் பார்த்தேன். எப்பா இப்படி ஒரு பொம்பளை போய் பேசக்கூடாது. ஆனா ஏஞ்சல் போல ஒரு மானங்கிட்ட பிள்ளைய நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? அந்த முறுக்கையும் கொண்டு போய் தின்றுருக்கு பாருங்க. என்ன எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கீங்களா? இந்த ஒரு முக்கியமான விஷயம் தலைவர் சொல்ல சொன்னாரு. இந்த நாளைக்கு நம்ம தீபாவளியை முன்னிட்டு பாட்டு போட்டியுமே சிம்பிளா தான் வச்சிருக்கு, பெருசா எதிர்பார்க்காதையோ. பாட்டு போட்டி வச்சிருக்காரு. பொம்பளையால் ஆம்பளையால் பிள்ளைகள் யாருனாலும் வந்து பாடிக்கிடலாமா, ஆனா ராத்திரி தானா, அது சொல்ல சொன்னாரு. பாட்டு போட்டியா? என் குரல் நல்லா இனிமையா வளமா இருக்குமே. ஏக்கா முதல் பரிசு என்னது? ஏமா முதல் பரிசு வந்து ஒரு அண்டாமா, தண்ணி ஊற்றி வைக்கிற அண்டா. 2வது பரிசு ஒரு குடம். 3வது பரிசு டிபன் பாக்ஸ். இது என்ன பிச்சைக்கார பரிசாலாம் இருக்கு? நல்ல ஒரு காரு, பைக்கு, கட்டில், பீரோன்னு கொடுத்தா வந்து தொண்டைய வலிக்க பாடலாம். அண்டாவா? தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு அண்டா? ஊற தண்ணியே கிடையாது, தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு அண்டாவா? ஏமா நெட்டவழி அதான் சொன்னோம்லாமா, சிம்பிளாதாம்மா வைக்க, சிம்பிளா. ஆமா, சும்மா நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்க, ரொம்ப செலவு பண்ண முடியாதுலாமா. காமாட்சி அத்தை, சின்ன பிள்ளைகள் பாடலாமா? ஆமாமா, சின்ன பிள்ளைகள் பாடலாம், பெரியவங்க பாடலாம், ஆம்பளையால் பாடலாம், எல்லாரும் பாடலாம். சரி, ஏதாவது பங்கஞ்சம் சொல்ல வந்தேனே, வேற யாரும் விமலா உமாவுக்கெல்லாம் சொல்லிருட்டி நாளைக்கு எல்லாரும் வந்துருங்கண்ணே. பாட்டியம்மா நீங்களும் வாங்க. எங்கரு உனக்கு எனக்கு ஒரே வயசுதான். பாட்டியம்மா கேட்டியம்மாங்காத, கால் நீ அக்கா. இந்த கிழவிக்கு எனக்கு ஒரே வயசா? நம்மள பார்த்தா கிழவி மாதிரியா இருக்கு, முடி கூட நரைஞ்சலையா? இப்படி பேசுத. வந்துருங்கக்கா. ஏ ஜாலி ஜாலி பாட்டு போட்டி நாளைக்கு. இப்பவே பாடுற மாதிரிங்க. ஆகா ஓகோ பாட்டு போட்டி. சாதாரணமாவே பாடுட்டி, ரொம்ப அசிங்கமா இருக்கு, கிளவி மாதிரி பாடாத. அத்தை பாட்டி நீங்களாம் வந்து நின்றாதியோ, உங்களுக்கு பார்த்தாலே கல்ல கொண்டு எழிவாவோ. இழிச்சவள என்ன ஏன் பம்பு கிளத்திட்டு இருக்காத. உன் குரல் தான் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு, என் குரல் அப்படி ஸ்வீட்டா பால் கோவா மாதிரி இருக்கும். பால் கோவான்னு தான் ஞாபகம் வருது. உங்க பனிமலர் பாட்டி உங்க ஃப்ரெண்டையும் கூட்டு வந்துருங்க. ஆமா, அது என்னத்தையாவது கரகர குரல பாடிட்டு போட்டோம். சரி, அப்ப நாளைக்கு ராத்திரி பாட்டு போட்டியில நம்ம சந்திப்போம், சரியா? போய் மிச்ச மீதி பலகாரத்தை சுடுவோம். எங்க வீட்லலாம் பலகாரம் சுட்டாங்கன்னா குழி தோண்டி புதைச்சிடணும். பாவம், அது எங்க சமந்தா போனாலும் தின்னுட்டுன்னா அப்புறம் செத்துக்கிட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டமாயிருப்பா, எனக்கு தாங்க முடியாது. அத்தை பாட்டி, பலகாரம் கையை தொட்டினா மண்டை இன்னும் மொட்டை அடிச்சு விட்டுருவேன். மொட்டை அடிக்காத என்ன இருக்கு? எல்லாம் வலு வலு வலுன்னு வழுக்க மண்ட மாதிரி ஆகி போச்சுட்டு ஒன்னாலதான் உன்னைய மறக்கவே மாட்டையா வாழ்க்கை போறா. ஆமா, இதையே சொல்லிட்டு கடைங்க போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. பாட்டு சூப்பரா படிக்கிறவங்களுக்கு அண்டாக்குள்ள உட்கார வச்சே தூக்கிட்டு போவேன், சரியா? போட்டி லூசு, ஏதாவது உளறு. நல்லா இருட்டி போச்சு, ராத்திரியா கொண்டு பாட்டு போட்டியை வைப்பாரு. இவர் என்னப்பா பேய் கணக்கா ராத்திரி வச்சிருக்காரு? நம்ம தலைவர் பேய் தானே, ராத்திரி தான் வைப்பாரு. ஆமா, பகல் பூரா வைக்கலாம்ல, பந்தல் போடணும், அதுக்கு செலவாகும், வெயில் அடிக்கும்ல. ராத்திரி தான் நிழல்ல கொண்டு வச்சிடலான்னு பாக்காரு. மழைகளை வந்துட்டுன்னா அவரு மோரையில தான் போய் உட்காரணும். சும்மா இருங்க இழிச்சக்கா, உங்களுக்கு அவரை கண்டாலே பிடிக்கவே மாட்டுக்கு. காமாட்சியக்காக்கு உங்களை கண்டாலே பிடிக்க மாட்டுக்கு. என்னதான் உங்களுக்குள்ள விரோதமோ போங்க. விரோதமும் இல்ல, குரோதமும் இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி வாங்க போவோம். கேட்டி நெட்ட, நான் ஒரு பாட்டு படிக்கேன், கேக்கியாட்டி? படிங்க குட்டை. நின்னை கோரி வரணும் வரணும், இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும். இப்படி ஊழ விட்டா கொஞ்ச நேரத்துல பேய் வரும். போங்கட்டி, போறாம பிடிச்சவர்களா? பனிமலர் பாட்டி வரலையா? தனியா வந்திருக்கியோ? சோடியா தான் பாட போறியோ? வருவா, மாட்டெல்லாம் கெட்டிட்டு மெதுவா வருவா. பங்கஜம், உன் பிள்ளைகளும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் தானே, பாட கூட்டு வரலையாட்டி? கேட்டுட்டு இருந்ததுவா?
இல்ல இளிச்சக்கா வாரன்னு தான் சொன்னாலுவா. ராத்திரி இந்த மாதிரி ரோட்ல எப்படி நடத்தி கூட்டு போக முடியும்? அவங்க அப்பா கூட முடிஞ்சா தூங்காம இருந்தா பைக்ல கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவருக்கும் பாடுறதுக்கு ஆசை தான். ரெண்டு பேரா பாடணுமாமா. இந்த வாட்டி தனி பாடல் கிடையாதா? அதான் அவருக்கு ஏதாவது ஆள் சேர்த்துட்டு வருவாரு. ஆனா புருஷ முண்டாட்டி அப்படி பாடக்கூடாதான். ஆம்பளையால பொம்பளையால் தான் பாடணுமா. ஆமா, இந்த தலைவர் மண்டையம் பெருசா ரூல்ஸ் போடுவாரு. ரூல்ஸ் இந்த மீனாட்சி அம்மாவை கூப்பிட்டாவளான்னு தெரியலையே. அது பாடத்துக்கு ரொம்ப விருப்பப்படுமே. பாட்டா பாடிட்டு இருக்குமே. அவங்க வருவாங்களான்னு தெரியலன்னா ராத்திரி. அது எதுக்குமா அட்வைஸ் பண்ணி சாவடிக்கும். வேண்டாம் வேண்டாம். அது பெருசா அதுக்கு தான் பாட தெரிஞ்ச மாதிரி நீட்டும். நம்ம பாடுவோம் நம்ம ஊர் மக்களே. உங்களுக்கு அதை பார்த்தா பயம். அது ஏற்கனவே அடிச்சு கிடிச்சு விட்டுருக்குல, அதனால பயம். ஆமா, பெரிய பயம். பெரிய ரவுடி சண்டியரு பாட்டு. அந்த கிழவி இந்த கிழவி எல்லா கிழவியும் என்னுடைய கை தோசைக்கு சமம். சரி சரி, ராத்திரி கிடந்து சத்தமா பேசாதியோ. மிருகங்கள் ஏதாவது ஓடி வந்துற போது. நம்ம எல்லாருமே மிருகம் மாதிரி தானே இருக்கோம். எங்க மிருகம் வர? சரி வாங்க போவோம். வாங்க 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 வாங்க. ஐ பழத்தட்டு. ஐ லவ் பழம், ஐ லவ் பழம். என்ன காமாட்சி அக்கா வரவேற்பாறையில நிக்கிற மாதிரி நிக்கியோல, நீங்களும் பாட வருவீல்ல? ஆமாமா, நான் ஒன்னும் பாட்டு எது பாடணும்னு முடிவும் பண்ணல, யோசிக்கவும் இல்லை. சரி கலவையே சும்மா ஒரு பாட்டை பாடி விடுவோம். இன்னொன்னு என் குரல் நல்லா இருக்கும் பத்தியா. நான் எனக்கு பரிசு கிடைச்சிட்டு அப்புறம் தலைவர் பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டாவோன்னு வேற சொல்லிடக்கூடாது. எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. ஆமா, குரல் அப்படியே பாடகி சித்ரா அவங்க மாதிரி தான் பாடிக்கிறோம். குரலை பாரு, கர கர கரன்னு அரை காப்பிய பாதியில குடிச்சிட்டு ஓடி வந்த மாதிரி ஒரு குரல். ஐ லவ் பழம், ஐ லவ் பழம். நான் இதை எடுத்துக்கிறேன். ஐயோ, அதை எடுக்க கூடாது. அது சும்மா சோவுக்காக வச்சிருக்கு. அது வர்றவங்க சும்மா பார்த்துட்டு போகணும். ஒரு பழத்தை கூட பிடிங்கி தின்றாதியம்மா. ஆமா, ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இந்த பழம் சும்மா அங்கே வச்சுட்டு நிற்பேன். வெறும் கையோட நிற்க கூடாதுன்னு பழத்திட்ட வச்சிருக்க. கொண்டாமா, தீபாவளிக்கு தான் எங்களுக்கு பண்டம். என்ன இழிச்சக்கா, சுத்த நார குடும்பமா இருக்கும் போல. நல்ல தலைவர் காசா சம்பாதிக்கிற. இது ஒரு 4 பழத்தை வச்சுட்டு தீபாவளி பண்ணிட்டோங்க. இன்னும் பிச்சை எடுக்கிற மாதிரி பேசுது. ஆமாட்டி, நிறைய பணம் இருக்கிறவங்க பிச்சைக்கார மாதிரி காட்டிக்கிடுவாங்களாம். அது ஒரு பேஷன் பத்துக்க. கொஞ்சோண்டு பணம் இருக்கிறவங்க பெரிய பணக்கார மாதிரி காப்பிக்கிடுவாவோ. ஒண்ணுமே இல்லாதவங்க பெரிய கோடீஸ்வரம் மாதிரி காட்டிக்கிடணும். வேற வழி இல்லை. என்னத்தையாவது ஒளருங்க. அப்புறம் ஏன் இதை வச்சிருக்கீங்க? நீங்க வெறும் வேஸ்ட். உங்க மூக்க தோண்டிடுவேன். ஏன் அந்த பிள்ளைக்கு யாராவது மூக்கு வச்சு விடுங்கம்மா. எல்லாரும் மூக்கையும் தோண்டிடுவேன்னு சொல்லுது. நேரத்தோட உள்ள போங்க. ஆமா, ஆரம்பிச்சிடும். சரி காமிச்சேக்கா, நாங்க உள்ள போறோம். ஏட்டி மத்தாள்கள் வரலையா? விமலா, உமா, கீதா எல்லாரும் வருவாவோ. சின்ன பிள்ளைகள் வரைக்கும் தூங்க வச்சுட்டு புருஷன்ட்ட போட்டு வரணும்ல. நாங்கெல்லாம் முதலே ஓடி வந்துட்டோம். வருவாவோ வராம எப்படி? அவங்க இல்லாம போட்டியா வந்துருவாவோ. சரி சரி. எக்கா, பாட்டு போட்டிக்கு திரிசாவை கூப்பிட்டியல, அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுக்கா. இவங்க 2 பேரும் பேசட்டும். நம்ம எதுக்கு எங்க நின்றுட்டு? இந்த பொம்பளை நம்மள ஒரு மாதிரி முறைக்கும். என்னம்மா செய்ய? தீபாவளிக்கு கூட துணி எடுக்க வரலாமா? இன்னும் துணி எடுக்காம இருக்கா. எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமாம்மா. தலை தீபாவளிக்கு துணி எடுக்க வர வேண்டாமா? கேட்டா எதையாவது எடுத்து வைங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னன்னே புரியவே மாட்டேங்குமா. நான் அவளுக்கு போனே போடலக்கா. நானும் வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லாம மசக்கி அதுமா கஷ்டப்படுதுன்னா போன் பேசவே முடியல. இல்லைன்னா அவட்ட போனாவது பேசுவேன். இல்லை ஒரு 8 போய் பார்த்துட்டாவது வருவேன். சரி, தீபாவளிக்கு வருவாளை பார்த்துக்கிடுவோம். சரிடி. எல்லாரும் குடும்பமா தீபாவளி கொண்டாடுதாங்க. ஏமாவ துணி கூட எடுக்க வராம இருக்கா. என்னதான் செய்யனே தெரியல கடவுளே. அவங்க மாமியார் வீட்டுல இருந்து இன்னும் ஒரு போன் கூட அடிக்கல. துணி எடுத்தாவளா வச்சாவளா ஒன்னும் இல்ல. என்னன்னே தெரியல. பேசாம ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டிதான். இவரு சைனாக்காரன். நமக்கு சைனா பாஷை என்ன தெரியும்? சும்மா வணக்கம் மட்டும் சொல்லிக்கிடுவோம். இவரு எங்க பாட்டுக்கு மறுப்பு போட போறாரோ தெரியலையே. ஞம் ஞம் சம் சம் ஞம் 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 ஞம்மா சோரா. ஆமா, பாட்டு போட்டி முடிஞ்சது. சோறு போடுவாவோ சைனாக்காரரு. சைனாக்காரரு என்னமோ சொல்லுதாரு, ஒன்னும் விளங்கல. ஆமா ஆமா, அதுக்கு எப்படி சொல்லும்? எஸ் எஸ். ஆமா, நானும் மூக்க பத்திட்டு பேசட்டா? ஞம் 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 ஞம். என்ன அளவு ஒன்னும் புரியல. வேற யாரையாவது கூப்பிட்டுருக்கலாமோ? ஊர்ல வேற ஆளு இல்லைன்னு சைனாக்காரனை கூப்பிட்டா மூக்குலையும் காத்துலையும் பேசுதானே. ஆமா, இருங்க நான் மூக்க பத்தி பேசி காட்டுதேன். ஆச்சி மாச்சா கோச்சா சீச்சான். திரும்பிக்கிட்டா. இப்படிதானே எனக்கும் இருக்கும் புரியாம. பெண்கள் எல்லாம் வந்துட்டீங்களாமா? வெரி குட் வெரி குட். ஆம்பளை ஆட்கள் ஒருத்தரையும் காணுமே. தலைவரே, ஒவ்வொருத்தரா பாடட்டும். வருவாவோ எங்க பேர போறாவோ? ஏமா, ஒவ்வொருத்தரா பாடினா ரொம்ப நேரம் ஆயிரும்லாமா. 2 பேரு டீமா வச்சுக்கிடுங்க. ஜோடியா பாடணுமா? ஹாய் ஏஞ்சல்.
ஆரஞ்சு மண்டையா ஆரஞ்சு மண்டையா. ஏ பொண்ணு, இங்க அப்படிலாம் கத்தக்கூடாதுமா. உங்க மூக்க நோண்டிடுவேன், ஓடிருங்க. ஊருக்குள்ள ஒரு ஆள் நம்மள மதிக்க மாட்டுக்குவோமா? ஐ மைக் வச்சுட்டாவோ நான் போய் மைக் டெஸ்டிங் பண்ணிட்டு வரேன். கலோ 1 2 3 1 2 3 1 2 3 மைக் டெஸ்டிங். லா 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 லா. ஏமா போட்டி இன்னும் ஆரம்பிக்கல. ஐயா தலைவரே, நான் மைக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசாம இருங்க. ஹலோ தலைவரே எங்க ஊரு தலைவரே, ஊலமூக்கு தலைவரே, அருமையான தலைவரே, பைத்தியம் போல் இருந்தாலும் பாசக்கார தலைவரே. ஐயா, இந்த பிள்ளைனை இப்படி செய்யுது. ஏமா போதும், மைக்கெல்லாம் நல்லா வேலை செய்து உட்காரு. நன்றி வணக்கம். எப்படி நம்ம பாட்டு? சூப்பர், இப்பதான் களை கட்ட போதே. இன்னும் சிறிது நேரத்தில் பாட்டு போட்டி ஆரம்பிக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம்.